ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமர். ஸோ கிராமரில் ஸ்பீச்சு, வாய்ஸு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் இஃப் கிளாஸ் இந்த நாலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நாலில் வந்து நீங்கள் ஏதாவது 3 எழுதணும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். அதோட ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. இதை கவனிச்சாவே போதும். நாளைக்கு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிராமர் அட்டன் பண்ணலாம். கிராமர்னால் யாருமே பயப்பட தேவையில்லை. ஸோ ஈஸியாக தான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 2025 கேட்ட கிராமர். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க போன வருஷம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ். இதை வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ சிம்பிளாக எழுத போகிறோம். அந்த ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைம் இஸ் கேட்காங்க இல்லையா, அது வந்து டெல் மீ த டைம் அப்படின்னு எழுதலாம். அல்லது ப்ளீஸ் டெல் மீ த டைம், அவ்வளோதான். இந்த ரெண்டில் நீங்கள் எது எழுதினாலும் ரைட் தான். அடுத்து 28 பாருங்கள். 28 சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ். ஸோ பேசிவ் வாய்ஸை மாற்றும் போது நம்ம வந்து பை போட்டு எழுதணும், மறந்துடக்கூடாது. சீஃப் கெஸ்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ரைசஸ். இதில் வந்து ஐஎன்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎன்ஜி வந்தாவே இடையில வந்து நம்ம பீயிங் சேர்க்கணும், அதே மறந்துடக்கூடாது. இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதை சப்ஜெக்டாக கொண்டு வந்துருங்க. ப்ரைசஸ் அந்த எஸ் வந்திருக்கனாலே வந்து ப்ளூரல், அதனால அந்த வாஸ் எடுத்துட்டு நம்ம வேர்னு போடணும். வேர் இங்கே ஐஎன்ஜி இருக்கனால வேர் பீயிங் செட்டு. இந்த டிஸ்ட்ரிபியூட்டுக்கு வந்து தேர்ட் ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிற போட்டு பை போட்டு தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான். அடுத்து 29 பாருங்க. அன்லெஸ் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட். இதை வந்து இஃப் யூஸ் பண்ணி எழுதணும், வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். ஸோ இது வந்து 2 விதமாக எழுதலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நாட் போட்டோம்னா இங்கேயும் நம்ம நாட் கொடுத்துருக்காங்க, ஸோ நாட் போட்டு எழுதலாம். அல்லது ரெண்டுலேயுமே நாட் இல்லாமல் எழுதணும். பாருங்க, இப்போ அந்த அன்லெஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து இஃப்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து வி பிளான்ட்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து வி டூ நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட் அப்படியே எழுத வேண்டாம். அப்படி எழுதலாம். அதர்வைஸ் அந்த அன்லெஸ் எடுத்துகிட்டு இஃப் போட்டுக்கோங்க. வி பிளான்ட் மோர் ட்ரீஸ். ஸோ இங்கே உள்ள நாட் எடுத்துருங்க. வி கேன் சேவ் அவர் பிளானட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இங்கே நாட் போட்டால் இங்கே நாட் போடணும், இங்கே நாட் போடலைன்னா இங்கே நாட் போடக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து 30வது பாருங்கள், சேஞ்ச் இன் டு த ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ இது வந்து இது என்ன டைப் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப்பு. ஸ்டேட்மெண்ட் டைப் இருந்தால் கன்ஜெக்ஷன் தட் சேர்க்கணும். இப்போ த மேனேஜர் செட் அந்த கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக தட் போட போகிறோம். அந்த ஐ அப்படிங்கிறது மேனேஜரை குறிக்கிறது. மேனேஜர் வந்து ஹீயாகவும் இருக்கலாம், ஷீயாகவும் இருக்கலாம். அதனால நீங்கள் ரெண்டில் எது போட்டாலும் ரைட் தான். ஹீ ஆர் ஷீ. அந்த பில் எடுத்துகிட்டு அதுக்குள்ள என்ன செய்யணும், வுட்னு போடணும். ஹி வுட் ஸ்பீக் டு யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ அப்படிங்கிறது இங்கே யாருமே மென்ஷன் பண்ணல, அதனால அது மீயாக இருக்கலாம், ஹிம், ஹெர், தெம், அஸ். இதில் எது நீங்கள் போட்டாலும் ரைட் தான். ஆன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 2025. இதில் ஃபஸ்ட்டு பிரியா செட் ஐ வாண்ட் டு கிவ் மை சிஸ்டர் எ ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியா செட் அந்த கமா கோட்டேஷன் எடுத்துகிட்டு அது தட்டு போட்டுருங்க. ஐ அப்படிங்கிறது பிரியா, அதனால ஷீ போட்டிருக்கோம். வாண்ட்டுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வாண்டட், ஷி வாண்டட் டு கிவ். மை சிஸ்டர் அப்படிங்கிறது அவங்களோட சிஸ்டர், அதனால ஹெர் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். எ ப்ரெசென்ட், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிடலாம். அதுக்கடுத்து சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ். ரமேஷ் கேவ் எ செட் ஆஃப் பென்ஸ் டு ரவி. ஸோ இதில் வந்து செட் ஆஃப் பென்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். ஏ செட் ஆஃப் பென்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி கொண்டு வந்துருங்க. கேவ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ பாஸ்ட் டென்ஸை கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால வாஸ் போட்டிருக்கோம். வாஸ் இதோட தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிவன். ஸோ வாஸ் கிவன். யார் கொடுக்குறாங்க, ரவிக்கு. அப்போ டு ரவி. யார் கொடுத்தது, ரமேஷ். அப்போ பை ரமேஷ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, தோ ராஜு இஸ் அ குட் ஆக்டர் ஹி இஸ் நாட் பாப்புலர். இதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாக எழுதலாம். இந்த தோ எடுத்துருங்க. எடுத்துட்டு ராஜு இஸ் அ குட் ஆக்டர் போட்டு அதுக்கடுத்து வந்து பட், ஸ்டில், எட் இந்த 3ல் எது போட்டாலும் ரைட் தான். போட்டு ஹீ இஸ் நாட் பாப்புலர், அவ்வளோதான். ஸோ அது தோவை எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இடையில மட்டும் பட்டு, ஸ்டில்லு, எட்டு இந்த 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அடுத்து 30வது பாருங்கள், ஹரிகேன்ஸ் ஆர் டேஞ்சரஸ் அஸ் டார்னடோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க, வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். ஸோ இது ஒன்றுமே இல்லை. இந்த டார்னடோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. டார்னடோஸ் ஆர் நாட் மோர் டேஞ்சரஸ் தென் ஹரிகேன்ஸ். ஸோ அது மீனிங் மாறாமல் நம்ம மாற்றணும். ஸோ அதனால் டார்னடோஸ் ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். எழுதிட்டு ஆர் நாட் மோர் டேஞ்சரஸ் தென் ஹரிகேன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான். மார்ச் 2024. ஆஃப்டர் ரிமூவிங் த ஷூஸ் த பாய் ஜம்ப்டு இன் டு த ரிவர். இதை காம்பவுண்ட் சென்டென்ஸ் சம்பந்தம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதை வந்து முன்னாடி கொண்டு வந்துருங்க. த பாய் ரிமூவ் த ஷூஸ் அண்ட் ஜம்ப்டு இன் டு த ரிவர். அப்படியே ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதியாச்சு. அடுத்து 28 பாருங்கள், மை பேரண்ட்ஸ் டு நாட் அலோ மீ டு ஈட் ஜங்க் ஃபுட். இதை வந்து பேசிவைஸாக மாற்றணும். ஸோ யார் அலோவ் பண்ணல, மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மீங்கிறது ஆப்ஜெக்ட், அது முன்னாடி வந்துடும். மீ முன்னாடி வரும்பொழுது ஐன்னு மாறிடும். ஸோ ஐ ஆம் நாட் அலவுட் டு ஈட் ஜங்க் ஃபுட். யாரால் அலோவ் பண்ணல, பேரண்ட்ஸ் ஆல்சோ பை மை பேரண்ட்ஸ். பேசிவாக மாற்றுறதுனால கண்டிப்பாக அந்த பை போடணும். அடுத்து 29, மிக்கி மவுஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அமௌங் த சில்ட்ரன். இதை வந்து
கம்பேர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ மிக்கி மவுஸ் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாவே மோர் தென் சேர்க்கணும். ஸோ மிக்கி மவுஸ் இஸ் மோர் பாப்புலர் தென் அதர் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அமௌங் த சில்ட்ரன். அடுத்து 30 சேஞ்ச் இன் டு த ரிப்போர்ட்டர் ஸ்பீச். 2 பேர் பேசிக்கிறாங்க, அதை வந்து நம்ம ஸ்பீச் மாற்றி எழுத போகிறோம். வெஸ்டர்னும் ரோஜரும் பேசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் ஆஸ்க்டு ரோஜர், டிட் யூ ஓப்பன் த டோர் டு த கார்டனர்? அது கேட்குற அந்த கொஸ்டின் அதை எப்படி எழுதணும்? டிட் யூ அப்படிங்கிறது ஸோ இது வந்து எஸ் ஆர் நோ டைப்பு, அதனால இஃப் போட்டிருக்கோம். இஃப் ஆர் வெதர், ஸோ இஃப் போட்டு எழுதியிருக்கோம் இஃப் ஹி ஹேட் ஓப்பன் த டோர் அட் த கார்டனர். அதுக்கடுத்து ரோஜர் வந்து ரிப்ளை பண்ணுறான். ரோஜர் என்ன சொல்கிறான்? நோ மை லார்டு. ஸோ நெகட்டிவ் சொல்லியிருக்கனால ரோஜர் ரிப்ளை நெகட்டிவ்லி போட்டு தட் ஹி ஹேட் ஸ்போக்கன் த்ரூ த ஷட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான். அடுத்து ஜூன் 24, 2024, த டீச்சர் செட் டு அஸ்வின் ஒய் ஆர் யூ லேட்? டீச்சர் வந்து அஸ்வின்ட்ட வந்து ஏன் லேட்டாக வந்து சொல்லி கேட்குறாங்க. இது வந்து WH கொஸ்டின். ஸோ கொஸ்டின் கேட்கறதுனால கண்டிப்பாக அந்த செட்டுவை எடுத்துகிட்டு ஆஸ்க்டுன்னு போடணும். இந்த டீச்சர் ஆஸ்க்டு அஸ்வின், அந்த கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு ஒய் அப்படியே எழுதிட்டு இந்த யூங்கிறது அஸ்வின். ஸோ அதனால் அந்த யூ எடுத்து ஹீன் போட போகிறோம். ஹீ வாஸ் லேட். அவ்வளோ அந்த கொஸ்டின் மார்க் லாஸ்ட்டில் எடுத்துடணும். அடுத்து 28, ரோஷன் சோல்டு ஹிஸ் கார் டு வித்யா. இதை வந்து பேட்ச் வைஸை மாற்றணும். ரோஷன் வந்து அவனோட காரை விற்கிறான். ஸோ அவனோட கார் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட், அது முன்னாடி வந்துடும். அப்போ ஹிஸ் கார் அப்படிங்கிறது ரோஷனோட கார், அதனால ரோஷன்ஸ் கார். சோல்டு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால முன்னாடி வாஸ் போட்டுக்கிறோம். ஸோ ரோஷன்ஸ் கார் வாஸ் சோல்டு யாருக்கு? வித்யாவுக்கு. டு வித்யா, யார் விற்கிறது? ரோஷன். ஸோ பை ஹிம் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து 29, ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் இஃப். யூ வில் நாட் ரீச் யுவர் கோல், இது ஆல்ரெடி வந்தது தான். அன்லெஸ் யூ சேஸ் யுவர் ட்ரீம். ஸோ அன்லெஸ் எடுத்துகிட்டு இஃப் போட போகிறோம், பக்கத்தில் நெகட்டிவ் எழுத போகிறோம். ஸோ யூ வில் நாட் ரீச் யுவர் கோல், அன்லெஸ் எடுத்துகிட்டு இஃப் போட்டுக்குங்க. யூ சேஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, அதனால யூ டூ நாட் சேஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். அடுத்து 30, ஜோன்ஸ் டிட் நாட் நோ ஸ்பானிஷ் ஸோ ஹி வாண்டட் ஏ டிரான்ஸ்லேட்டர். காம்ப்ளெக்ஸ் தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸாக மாற்றும் ஒன்றுமே இல்லை, அந்த ஸோ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக முன்னாடி ஆஸ் போடணும், அவ்வளோதான். அப்போ ஆஸ் போட்டு ஜோன்ஸ் டிட் நாட் நோ ஸ்பானிஷ், அந்த ஸோவை எடுத்துடணும். ஹி வாண்டட் ஏ டிரான்ஸ்லேட்டர். நெக்ஸ்ட்டு மார்ச் 2023, இதில் 27 பாருங்கள். ராஜு செட் ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ் த ஹோல் மார்னிங். ஸோ இது வந்து பிளேயிங் ஐஎன்ஜி சேர்த்து வந்திருக்கு. ஸோ அதனால் ராஜு செட் அந்த கமா கொட்டேஷன் எடுத்து தட்டு போடணும். ஐங்கிறது இங்கே ராஜுவை குறிக்குது, அதனால ஹீ போட்டிருக்கோம். ஹீ போட்டு வாஸ் பிளேயிங் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹேட் பீன் பிளேயிங் மாற்றுறோம். ஐஎன்ஜி கொடுத்துருக்கனால ஹேட் பீன் போட்டு பிளேயிங் போடுறோம். டென்னிஸ் த ஹோல் மார்னிங், ரிமைனிங் உள்ளது அப்படி எழுதிங்க. அடுத்து 28, ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் டு த பார்ட்டி, சேஞ்ச் த வாய்ஸ். இது வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ல கொடுத்ததுனால என்ன செய்யணும்? நோபடி அப்படின்னு சேர்க்கணும். நோபடி சேர்க்கலாம், நன் சேர்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நோபடி இன்வைட்டட், யாரை இன்வைட் பண்ணல? அவனை இன்வைட் பண்ணல. ஸோ அதனால மீ போட்டிருக்கோம். நோபடி இன்வைட்டட் மீ டு த பார்ட்டி, அவ்வளோதான். அடுத்து 29 பாருங்க. அன்லெஸ் யூ டூ திஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ வில் நாட் ரெக்கவர். என்ன செய்யிருக்காங்க? காம்பவுண்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2 விதமாக எழுதலாம். எப்படின்னா அந்த அன்லெஸ் எடுத்துட்டு யூ டூ திஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி அதர்வைஸ் யூ வில் நாட் ரெக்கவர். கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணணும், இல்லைன்னா ரெக்கவர் ஆக முடியாது, இப்படி எழுதலாம். அல்லது இஃப் போட்டு எழுதலாம். இஃப் போடும்பொழுது நெகட்டிவ் எழுதணும் பக்கத்தில், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இஃப் யூ டூ நாட் டூ திஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ வில் நாட் ரெக்கவர் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து 30 பாருங்க. த ஒர்க் வாஸ் ஓவர் வி வெண்ட் ஹோம். இது வந்து வென் சேர்த்து எழுதிருக்காங்க. ஸோ வென் சேர்த்து எழுதினாவே அந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வென் சேர்த்துருங்க, ஈஸியான மெத்தடு. ஸோ வென் த ஒர்க் வாஸ் ஓவர், அந்த புள்ளி எடுத்துட்டு கமா போடணும். கமா போட்டு வி வெண்ட் ஹோம், அவ்வளோதான். வென் த ஒர்க் வாஸ் ஓவர் வி வெண்ட் ஹோம். நெக்ஸ்ட் ஜூன் 2023, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த போலீஸ்மேன் செட் டு த தீஃப் ஓப்பன் யுவர் பேக் அண்ட் ஷோ வாட் இட் கண்டெய்ன்ஸ். போலீஸ்மேன் வந்து தீஃப்ட வந்து ஆர்டர் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அதனால செட்டு எடுத்துட்டு ஆர்டர் போடணும். த போலீஸ்மேன் ஆர்டர் த தீஃப். ஓப்பன் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ வேர்பில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி என்ன செய்யணும்? டூ போடணும். அதனால ஓப்பன் முன்னாடி டூ போட்டுங்க. டூ ஓப்பன் யுவர் பேக். யுவர் யாரோட பேக்? தீஃபோட பேக். ஸோ அதனால ஹிஸ் பேக் போட்டிருக்கோம். அண்ட் அகெயின் என்ன கேட்குறாங்க? அதனால அண்ட் ஆஸ்க்ட் ஹிம் ஷோ வாட் இட் கண்டெய்ன்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 28, சம்மன் ஹேஸ் ஃபவுண்ட் யுவர் மொபைல் ஃபோன் இன் த கேன்டீன். இதை வந்து வாய்ஸ் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யுவர் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அது அப்படியே சப்ஜெக்டாக வந்துடும். ஹேஸ் ஹேவ் இதெல்லாம் வந்துச்சுன்னா பக்கத்தில் பீன் போடணும். ஸோ அதனால யுவர் மொபைல் ஃபோன் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் பை சம் ஒன் இன் த கேன்டீன், அவ்வளோதான். அதுக்கடுத்து 29, யூ வில் நாட் ரீச் யுவர் கோல் அன்லெஸ் யூ சேஸ் யுவர் ட்ரீம். இஃப் யூஸ் பண்ணி எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இஃப் யூஸ் பண்ண சொன்னால் அன்லெஸ் எடுத்துகிட்டு இஃப் போடணும், அதுக்கு பக்கத்தில் நெகட்டிவ்ல எழுதணும். ஸோ யூ வில் நாட் ரீச் யுவர் கோல் அன்லெஸ் எடுத்துட்டு இஃப்னு போட்டுங்க. இஃப் யூ சேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால டூ நாட் சேஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு போட்டால் போதும். அடுத்து 30, மேங்கோஸ் ஆர் நாட் ஸோ காஸ்ட்லி ஆஸ் ஆப்பிள்ஸ் இன் தி சிட்டி. ஸோ இதை வந்து கம்பேரிட்டிவாக மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்படி கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தென் மேங்கோஸ் இன் தி சிட்டி, அவ்வளோதான்.
2022 கேட்டிருக்காங்க. ரீனா செட் ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரெஞ்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கமா கொட்டேஷன் எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம தட்னு போடணும். இப்போ ரீனா செட் தட் ஐங்கிறது ரீனா குறிக்குது, அதனால ஷீ போடணும். ஷீ வாஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 28 பாருங்க. சேஞ்ச் த வாய்ஸ். மை ரெக்வஸ்ட் வாஸ் அக்சீடட் டு பை த அத்தாரிட்டிஸ். இது வந்து பை வந்திருக்கு. அப்போ இது வந்து பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸை மாற்றணும். இந்த பை வரக்கூடாது. த அத்தாரிட்டிஸ் வந்து முன்னாடி வந்துடும். அந்த வாஸ் எடுத்துடணும். த அத்தாரிட்டிஸ் அக்சீடட் மை ரெக்வஸ்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் 29 பாருங்க. ஐ மெட் அ மேன் அட் த பார்ட்டி. ஹீ இஸ் த சேர்மன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஃபார்ம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த ஹீ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹீயை எடுத்துட்டு அதுக்குள்ளே ஹூன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். ஐ மெட் எ மேன் அட் த பார்ட்டி ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஃபார்ம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 30வது. அன்லெஸ் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட். இதில் வந்து இந்த அன்லெஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீரைட் யூசிங் இஃப். அந்த மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாமல் இஃப் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஒன்றுமே இல்லை, அந்த அன்லெஸ் இருக்கு இல்லையா, அந்த அன்லெஸ்ஸை எடுத்துருங்க. அதுக்கு பதிலாக இஃப்னு போடுங்க. இஃப்னு போட்டு பக்கத்தில் வந்து இஃப் வி, அது பக்கத்தில் வந்து நெகட்டிவ் எழுதணும். அவ்வளோதான். இஃப் வி கேனாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட். அவ்வளோதான். இஃப் போட்டு வி போட்டு அது பக்கத்தில் நெகட்டிவ் எழுத போகிறீங்க. கேனாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட். நெக்ஸ்ட் ஜூலை 2022. First question. Geeta asked Angel whether she would help her to pack her bag. ஸோ இதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். ஸோ கீதா அந்த ஆஸ்கடுக்குல இந்த ஆஸ்கடை வந்து செட்டு டூன்னு போட்டுருங்க. கீதா செட்டு டு ஏஞ்சல். அதுக்கப்புறம் வந்து கமா கொட்டேஷன் கண்டிப்பாக போட்டுக்கணும். கமா கொட்டேஷன் போட்டு இது வந்து வெதர் வந்திருக்கு. வெதர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். ஸோ அந்த வெதரை எடுத்துட்டு ஷீ வுட் ஹெல்ப் ஹர். உட் வந்திருக்கு இல்லையா, ஸோ உட் வந்திருக்கனால வில் போடணும். வில் போட்டு அந்த ஷீங்கிறது யாரு, அந்த ஏஞ்சல். அதனால வில் போட்டு பக்கத்தில் யூ போடணும். யூ ஹெல்ப், யாருக்கு ஹெல்ப் கேட்குறாங்க, அவளுக்கு. ஸோ அதனால மீ போட்டிருக்கோம். அந்த ஹெர் எடுத்துட்டு மீ போடுறோம். டு பேக் மை பேக். அவ்வளோதான். இந்த ஹெர் பேக்ங்கிறது யாரோட பேக், அவளோட பேக். அதனால மை பேக் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து பாருங்க. த கவர்னர் இன்னாகிரேட் த எக்ஸிபிஷன் அட் 10 o'clock. இது வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, எக்ஸிபிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி கொண்டு வந்துங்க. த எக்ஸிபிஷன் இன்னாகிரேட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். அதனால முன்னாடி வாஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர் போடணும். சிங்குலர்னால வாஸ் போட்டிருக்கோம். ஸோ வாஸ் இன்னாகிரேட்டட் பை. அந்த கவர்னர் வந்து பின்னாடி வந்துடும். அந்த கவர்னருக்கு முன்னாடி கண்டிப்பாக பை அப்படி போட்டுக்கணும். பிஒய் பை போட்டுக்கணும். போட்டு அட் 10 o'clock. அவ்வளோதான். ஸோ த எக்ஸிபிஷன் வாஸ் இன்னாகிரேட்டட் பை த கவர்னர் அட் 10 o'clock. அடுத்து 29 பாருங்க. அன்லெஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னதான், இஃப் யூஸ் பண்ணும்பொழுது அந்த அன்லெஸ்ஸை எடுத்துட்டு இஃப் போடணும், பக்கத்தில் நெகட்டிவ்ல எழுதணும். அது மாதிரி யோசிச்சுக்கோங்க. அன்லெஸ்ஸை எடுத்துட்டு இஃப் போடணும், பக்கத்தில் நெகட்டிவ் எழுதணும். ஸோ இதில் பாருங்க. மிஸ்டர் குணால் வுட் நாட் ரெஸ்பான்ஸ் மை ஹையர் எஜுகேஷன். அன்லெஸ் போட்டுருக்காங்க. அன்லெஸ் எடுத்து இஃப் போட்டுருணும். இஃப் ஐ பக்கத்தில் நெகட்டிவ் எழுத போகிறோம். ஸோ ஐ டிட் நாட் ஸ்டடி வெல். அவ்வளோதான். ஸோ நெகட்டிவ்ல எழுதியாச்சு. அடுத்து 30. ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தென் ஆரஞ்சஸ். இதை வந்து பாசிட்டிவ் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னாவே ஸோ அஸ் சேர்த்து எழுதணும். அப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த ஆரஞ்சஸ் முன்னாடி கொண்டு வரணும். ஸோ ஆரஞ்சஸ் ஆர் நாட் ஸோ காஸ்ட்லி அஸ் ஆப்பிள்ஸ். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதும்போது இந்த ஸோ அஸ் போட்டு எழுதணும். அவ்வளோதான். இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ஸோ அவ்வளோதான். கிராமர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் தான் உங்களுக்கு நாளைக்கு கேட்பாங்க கொஸ்டினில். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.